எனது உங்கள் கேஸ் பளிச்சுன்னு ஆகிறதுக்கு டால்கம் பவுடர் போதுமா? ஆமாங்க, நம்ம முகத்துக்கு போடுற இந்த பவுடரை யூஸ் பண்ணி கேஸ் எப்படி நம்ம பளிச்சுன்னு மாற்றுறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம தேங்காவை உடச்சி வச்சோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு மாதிரி கலர் மாறிடும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது. ஸோ நம்ம அதனால் தோண்டி எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டைம் இல்லை, நம்ம தோண்டி எடுத்து வைக்க டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் தேங்காவை ரெண்டாக உடச்சிட்டு அந்த தேங்காய்க்குள்ளே நீங்கள் ஆயில் கொஞ்சமாக, அதாவது சமையல் எண்ணெய் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேயோ இல்லை நார்மலாக ஃப்ரிட்ஜ் டோர்லேயே கூட நீங்கள் சைட் டோரில் வச்சுட்டிங்கன்னா கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம கேண்டில்லாம் யூஸ் பண்ணுறப்போ அந்த கேண்டில் இந்த மாதிரி நிற்க வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி நம்ம தலைகீழாக அந்த நெருப்பை தலைகீழே பிடிச்சா தான் அந்த ட்ராப்ஸ் விழும், அதில் நம்ம நிற்க வைப்போம். அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லைங்க. சிம்பிளான இந்த ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி தலைகீழே பிடிக்கிறப்போ அந்த சொட்டு காஞ்சிடும், டக்குன்னு நம்ம வைக்கிறதுக்குள்ளவே காஞ்சி போயிடும், அதனால் சரியாக நிற்காது. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி கேண்டில் ஏற்றின உடனே அடிப்பக்கத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் நெருப்பை லைட்டாக நீங்கள் தடவிட்டு நீங்கள் உடனே வச்சிங்க, சூப்பராக இது நின்றுடுங்க. ஸோ இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் கேண்டில் யூஸ் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி நீங்கள் அடியில் லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணி நீங்கள் வச்சிங்கனாலே சூப்பராக நின்றுடும். இந்த மாதிரி நீங்கள் ட்ராப்பாக விட்டுட்டுருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம கேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு முகத்துக்கு போடுற இந்த பவுடரே போதுங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி தண்ணியே இல்லாமல் கேஸை க்ளீன் பண்ணலாங்க. இந்த மாதிரி பவுடரை நல்லா தூவி விட்டுக்கோங்க. கேஸ் கொஞ்சமாக தான் அழுக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப்பர், நார்மல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா போதுங்க, கேஸ் பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ நம்ம அவசரத்துக்கு க்ளீன் பண்ணுறப்போ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். லிக்விட்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தண்ணிலாம் நிறைய செலவாகுங்க, தண்ணியெலாம் ஊற்றி கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் பார்க்கலாங்க. இது ஒரு சூப்பரான டிப்புங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இந்த டிப் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி இல்லைனா இந்த மாதிரி கரண்டி இருந்தால் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு அடுப்பு கறி எடுத்திருக்கேன், அதாவது சார்கோல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ இதை கேஸில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை நம்ம சூடு ஏற்றணும். இப்போ இந்த அடுப்பு கறி நெருப்பாக மாறுங்க. இதை வச்சு நம்ம நிறைய டிப்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு இந்த நெருப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அவசரத்துக்கு நம்ம சாம்பிராணி போடுறோம் அப்படின்னா, ஸோ அடுப்பில் நெருப்பு இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம சார்கோலை வச்சு நம்ம சாம்பிராணி போட்டுக்கலாங்க. இது நெருப்பானதுக்கப்புறம் இதில் நீங்கள் சாம்பிராணி போட்டிங்கன்னா நல்ல புகை வரும். ஸோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை டைமில் நமக்கு அவசரத்துக்கு நம்ம சாம்பிராணியில் போடணுன்னா இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இதை வச்சு இன்னொரு டிப்பை யூஸ் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள் பிரியாணிலாம் செய்கிறப்போ தம் போடணும் இல்லைங்களா, ஸோ அந்த தம் போடுறப்போ நெருப்பு இல்லாத டைமில் இதை நம்ம தம் போடுறதுக்கு நெருப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 விஷயத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. நம்ம ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறப்போ தோசை தவாவில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக ஒரே அந்த நெடி வரும். குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா ரொம்ப இரும்புவாங்க, தும்பல் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதுங்க. இப்போ இந்த மாதிரி ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நம்ம இதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் இல்லாமல் கொஞ்சமான எண்ணெயிலே நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிடலாம். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இல்லை அப்படின்னா குக்கர் எடுத்துக்கோங்க. அகலமான குக்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த நெடி வராதுங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி வாசனை வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வராது, அந்தளவுக்கு வராது. இருமல், தும்மல் அதெல்லாம் வராது. இந்த மாதிரி நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்காமல் கொஞ்சமான எண்ணெயிலே இந்த மாதிரி நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் குக்கர்லேயே நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஆயிலும் இல்லாமல் டீப் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள். கொஞ்சமான ஆயிலே நம்ம நிறைய மீனை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ மாம்பழம் சீசன் போய்ட்டுருக்கிறதுனால நம்ம வீட்டில் நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இந்த கொட்டையை வச்சு நம்ம செடி மாம்பழ செடி நம்ம வீட்டிலே வளர்க்கலாங்க. நம்ம நிறைய மாம்பழம் சாப்பிடுவோம், ஆனால் ஒரு சில மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்டா நல்லாயிருக்குமே நினைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பழம் எடுத்துக்கோங்க. அந்த கொட்டையை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் ஒரு கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே
ஓடு மாதிரி மேலே வந்து ஓடு மாதிரி இருக்கும், உள்ளே தாங்க விதை இருக்கும். இந்த ஓடு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு நல்லா குத்தி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா இது தாங்க விதை. இதை தான் நீங்கள் மண்ணில் நடணும். நீங்கள் டேரெக்டாக அந்த கொட்டையை அப்படியே நட்டிங்கன்னா அது வளராது. இந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ஷெல்லை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்து நீங்கள் மண்ணில் நட்டு வைங்க. ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளவே செடி வளர ஆரம்பிச்சிடுதுங்க. நான் அந்த மாதிரி 2-3 கொட்டை வச்சு ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் நட்டுட்டு மண் தள்ளிட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இதே மாதிரி ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டே வாங்க. 10லேருந்து 15 நாளுக்குள்ளவே செடி நல்லா வளர ஆரம்பிச்சிருங்க. நான் ஏற்கனவே நிறைய மாங்காய் செடி வந்து அந்த மாதிரி வளர்த்துருக்கேன். ஒரு 2 செடி நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இதுவும் வச்சு நான் ஒரு 10 நாள் தாங்க ஆகுது. எந்த அளவுக்கு தளிர் விட்டுருக்கு பாருங்கள். இது நான் வந்து அரிசி பையில் தாங்க வச்சுருக்கேன். அரிசி பையில் மண் கொட்டிட்டு தான் வச்சுருக்கேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று வச்சுருக்கேன், அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட்டாக இருக்கிற பழமாக பார்த்து அந்த கொட்டையை நீங்கள் எடுத்து அதில் இருக்க விதையை நீங்கள் இந்த மாதிரி நட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மாங்காய் மரம் வீட்லேயே வளர்க்கலாம். காசு கொடுத்து வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு சில பழம் ஹைப்ரிட்டாக கூட இருக்கும், அந்த விதையை கூட நம்ம வளர்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் செடி நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். இது இன்னொரு செடிங்க. இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். இது நம்ம நல்லா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம மண்ணில் மாற்றி வச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.